ஸ்டூடெண்ட்ஸ், சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொதுத் தேர்வு 2024ல எப்படிப்பா சென்டம் வாங்குறது. சென்டம் பாசிபிள் இன்னும் 15 நாள் தான் இருக்கு இல்லீங்களா? அது கூட கரெக்டா கிடையாது. பப்ளிக் பிராக்டிகல் அப்படி இப்படி மூவ் ஆயிடும். சோ 15 நாள் கூட நம்ம கையில கிடையாது. பட் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம், 2 வால்யூம் புக்கையும் பார்த்திருப்போம். ஆனா நமக்கு இப்போ ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்காது இல்லையா? சோ எந்த அத்தியாயத்துல இருந்து எந்த 5 மார்க் வரப்போகுது, சோ எதெல்லாம் 5 மார்க்ஸ்க்கு படிக்கணும், எதெல்லாம் 2 மார்க்ஸ், எதெல்லாம் 3 மார்க்ஸ் தெரியும். பட் அந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது சில டைவர்ஷன் நம்மளுக்கு தெரியாம ஏற்படுது இல்லையா? சோ ஒரு சம் போடும்போது கிளியரா சில சமக்கு ஆன்சர் கிடைச்சிருது, சில சமக்கு ஆன்சர் கிடைக்கிறது இல்ல. சோ அதனாலே நம்ம கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போறோம். சோ இதெல்லாம் எதனால? பிராக்டிஸ் இல்லாதங்காட்டி ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்காதங்காட்டி. சோ தேர்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஒன்ஸ் பார்த்துட்டு மட்டும் போறங்காட்டி, ஒர்க் அவுட் பண்ணாதங்காட்டி. சோ இதெல்லாம் தான் நம்ம பண்ற தப்பு இல்லைங்களா? சோ சென்டம் வாங்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 தப்பையும் நீங்க செய்யக்கூடாது சரியா? சோ சென்டம் அப்படின்னு உங்க கோல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை நீங்க ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஷியோரா உங்களால சென்டம் வாங்க முடியும். இனி எவ்வளவு 15 டேஸ் இருக்கு இல்லையா? 15 to 10 days நீங்க வச்சுக்கோங்க போதும். சோ 10 daysல நீங்க ஷியோரா சென்டம் வாங்க முடியும். நம்ம மெகா சென்டம் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுங்க சரியா? சோ மெகா சென்டம் சேலஞ்ச்ல டெய்லி 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களை பார்க்க வச்சிட்டு இருக்கோம். சோ அது உங்களுக்கு சென்டம்கான ஒரு பார்ட் தான். இல்ல மேம் எனக்கு இதெல்லாம் தாண்டியா நான் சென்டம் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தனியா கொடுங்க அப்படின்னா தனியா உங்களுக்காக சென்டென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் சரியா? சோ எப்படி 2 மார்க்ஸ், எப்படி 5 மார்க்ஸ், எப்படி 3 மார்க்ஸ் பாக்குறது அப்படிங்கறதா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்றது இது 5 மார்க்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் எப்படிப்பா தட்டி தூக்குறது, 7 क्वेश्चन எப்படிப்பா அட்டெண்ட் பண்றது. சோ ஏதாவது கிரியேட்டிவ் வச்சிருவானா? ஒன்னும் பயம் வேணாம், நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் இல்லையா? 5 மார்க்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கும்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் 11th மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்படிங்கறத காட்டிலையும் ஒரு 5 to 6 சாப்டர் நீங்க ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். என்னங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 ஈஸி தான் பாத்துக்கலாம். அத்தியாயம் 4 ஈஸி பாத்திரலாம். அத்தியாயம் 5 ஈஸி பாத்திரலாம். அத்தியாயம் 7 ஈஸி பாத்திரலாம். அத்தியாயம் 8 ஈஸி பாத்திரலாம். அத்தியாயம் 10 ஈஸி பாத்திரலாம். அத்தியாயம் 12 ஈஸி பாத்திரலாம். இந்த 8 சாப்டர் மட்டும் தரோவா பாத்துருங்க. இந்த 8 சாப்டர் ஃபுல்லா தரோவா பாத்துருங்க. புரிஞ்சுதா நான் சொல்றது? இந்த 8 அத்தியாயத்தை மட்டும் தரோவா ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல 5ல இருந்து 6 அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 மார்க்ல 5ல இருந்து 6 அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ 5 வச்சுக்கோங்களேன். இந்த 2 தான் எல்லாத்துலயும் அட்டெண்ட் பண்ண முடியாம போகும். சோ அதுக்கு நான் எப்படிங்கறத நான் சொல்றேன் சரிங்களா? இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் போகும்போது நீங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் போட வேண்டியது என்ன அப்படின்னா 5 மார்க்ஸ் போகும்போது நீங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் போட வேண்டியது அத்தியாயம் 1 ஃபுல்லா பாத்துருவீங்களா? அதுலயும் மெயினா இந்த 1.2ல பயிற்சி 1.2ல கடைசி கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி எடுத்துக்காட்டுலயும் லாஸ்ட் 1.2ல இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பயிற்சி 1.3ல 1.30 எடுத்துக்காட்டு 1.30 அது ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது பயிற்சி 1.3ல 12வது கேள்வி நல்லா பாத்துருங்க. 1.4 ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் 5 மார்க்ஸ்க்கு சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 2 2ல 2.7 2.8 2.9 2.12 ஃபுல்லா பாக்கணும். எந்த சந்தேகமும் இல்ல. 2.4 முடிஞ்சா பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாலே போதும். அத்தியாயம் 2க்கு 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 3ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது நேப்பியர் சூத்திரம் நல்லா தெளிவா பாத்துங்க. ஹெரான் சூத்திரமும் நீங்க பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஹெரான் சூத்திரமும் நீங்க பாத்திரலாம். நேப்பியர் சூத்திரம், ஹெரான் சூத்திரம் நல்லா பாத்திரலாம். வேற என்ன மேம் அத்தியாயம் 3ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா 3.62 எடுத்துக்காட்டு 3.62 3.63 3.41
இந்த எடுத்துக்காட்டியெல்லாம் நீங்க தருவா பாக்குறது சிறப்பு. சரிங்களா? ஓகே. சோ இதை காட்டிலும் நம்ம 3.7 பயிற்சி 3.7 பார்க்கலாம். அந்த பயிற்சி 3.7க்கு மேல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும். அந்த எடுத்துக்காட்டு தருவா பாத்துருங்க. அந்த எடுத்துக்காட்டு 3.41. சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போதும் தேர்ட் சாப்டர்ல. ஏன்னா இது மேல பாக்கறதுனா நீங்க தாராளமா பாருங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அது கஷ்டமான அத்தியாயங்கிறங்காட்டி நான் இதை மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஓகே. சோ இதை வந்தா அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 4. அத்தியாயம் 4க்குள்ள போயிட்டீங்கன்னா 4.4 நீங்க ஃபுல்லா பார்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ரொம்ப முக்கியமானதும் கூட. 4.4 எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள எல்லா கேள்விகளையும் நீங்க தரவா பார்க்கணும். அடுத்தது போனீங்க அப்படின்னா அத்தியாயம் 5 போனீங்க அப்படின்னா அத்தியாயம் 5ல 5.4 நீங்க தரோவா பார்க்கணும். எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா 5.4. அதே மாதிரி அத்தியாயம் 6 போனீங்க அப்படின்னா 6.4 நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். 6.4 ஃபுல்லா தரோவா எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் ஃபுல்லா பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 7, 8 ஈஸி தானே. அத்தியாயம் 7, 8 அதனால அது ஃபுல்லா பாத்துருங்க. சோ அத்தியாயம் 9ல அந்த முடிவு அத்தியாயம் 9ல முடிவு 9.1 இருக்கு பாத்தியா, ரிசல்ட் 9.1 சொல்லிட்டு அந்த காஸ் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin theta by theta கூட அந்த क्वेश्चனை தரவா பாத்துங்க. முடிவு 9.1ல ஃபர்ஸ்ட். புரிஞ்சுதா? ஓகே. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அத்தியாயம் 9 நீங்க ஓரளவுக்கு பாக்குறது நல்லது, சிறப்பு. சரியா? ஓகே. சோ அத்தியாயம் 10ல பாத்தீங்கன்னா 10.4 தெளிவா பாத்திரணும். அத்தியாயம் 10ல 10.4 ரொம்ப தெளிவா பாத்திரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அத்தியாயம் 11. அத்தியாயம் 11ல 11.9, 11.10, 11.11 இந்த மூணையும் தரோவா நீங்க பாத்திரணும். சரியா? சோ 11.10, 11.11, 11.12 ஏன்னா 10, 11, 12 கூட நீங்க பார்த்தா கூட போதும். 11.10, 11.11, 11.12 கூட நீங்க பார்த்தா போதும். சரியா? ஓகே. சோ அது அத்தியாயம் 12ல 12.3, 12.4 இதை மட்டும் தடவை பார்த்தா போதும். ஷியோரா நீங்க 7 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. சரியா? 7 5 மார்க் நீங்க கட்டாயம் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இதை தவிர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி வாய்ப்பு இதை தவிர்த்து வரும் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே. சோ 5 மார்க்ஸ்ல டவுட் இருக்காடாமா உங்களுக்கு? ஓகே. சோ 5 மார்க்ஸ்ல ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்களா? அடுத்தது வந்து 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ நான் கொடுத்திருப்பேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுத்திருப்பேன். ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 11க்கு ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் கொடுத்திருப்பேன். சோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. சோ அதுவே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஷியோரா மார்க் வாங்கிடலாம். அது மட்டும் இல்லாம மெகா சென்டென்ஸ் சேலஞ்ச்ல நம்ம 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் இன்னைக்கு டே 5 அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதுல 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் தான் இருக்கு. சோ அதை நீங்க பாக்குறது பெஸ்ட். சரியா? சோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஃபைனல் டைம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்தா போதும். ஏன்னா நம்ம 5th சாப்டருக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பொதுவா ஒரு 8 அத்தியாயம் பொதுவா பார்க்க சொல்லியிருந்தேன். அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, அத்தியாயம் 4, அத்தியாயம் 5, அத்தியாயம் 7, அத்தியாயம் 8, அத்தியாயம் 10, அத்தியாயம் 12 இந்த 8 சாப்டர் ஃபுல்லா பார்த்தாவே 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஷியோரா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸோட கான்செப்டை வச்சு தவறி மீதி 11த்லயோ இல்ல 9த்லயோ கேட்டானா அந்த கான்செப்ட் செஷன் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. சோ ஒன் டைம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒன்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா அத்தியாயம் மாதிரியாவே கொடுத்திருக்கேன். சோ அதை பாத்துட்டீங்கன்னாவே போதும். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் ஷியோரா 7 அட்டெண்ட் பண்ணிடலாம். அது எந்த சந்தேகமும் கிடையாது, பயப்பட வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எங்க டெஸ்ட் வச்சாலும் இங்கதான் பெரிய ஆப் நிக்கும் இல்லையா? சோ 1 மார்க்ஸ் 21 மார்க்ஸ் இருக்கு. சோ அதுல 15 1 மார்க்ஸ் நான் ஷோரா சொல்லுவேன், அது புக் பேக் 1 மார்க்ஸ். புத்தக பயிற்சி 1 மதிப்பெண் வினாக்கள் மட்டும்தான் 15 கேள்விகள் வரும். சோ மீறி போனா 16 கேள்வி கூட உங்களுக்கு அக்கறை தான் வந்துடும். ஒரு 3 4 தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா கேட்பான், அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டினா கேட்பான். சரிங்களா? சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் 11ல நிறைய சூத்திரங்கள் இருக்காங்க இங்கன்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்துதான் மேபி சூத்திரங்களை கூட கேள்வியா கேட்கலாம் 1 மதிப்பெண் வினாக்கள். ஆனா சூத்திரங்கள் எல்லா தேதிக்கும் பாக்குறது மிகச்சிறப்பு. சரிங்களா? சோ சூத்திரங்கள் படிக்கிறது மிகச்சிறப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிடிஏ क्वेश्चंस நீங்க பார்க்கலாம். சோ கடைசி ஒரு 5-6 क्वेश्चन பேப்பர் 5-6 வருஷம் क्वेश्चन பேப்பரோட 1 மார்க்ஸ் எடுத்து நீங்க ரிவைஸ் பண்றது பெஸ்ட். சோ அதாவது கிரியேட்டிவ் क्वेश्चंस இருந்தா அது நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். சோ அதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்து ஒரு 5 to 7 क्वेश्चन பேப்பர்ஸ் நீங்க ரிவைஸ் பண்றது பெஸ்ட். சரியா? அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மார்க்ஸ்க்கு போது இது வரைக்கும் பாடச்சுருக்கம் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாடச்சுருக்கம் முடிஞ்சா படிச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் பண்ணாலே போதும். 1 மார்க்ஸ்ல 20 out of 20 அழகா வாங்கிடலாம். 15 1 மார்க்ஸ் புக் பேக் தான். சோ ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரவு பண்ணிட்டு ஃபார்முலாஸ் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும்
ஃபார்முலாஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் ஒரு क्वेश्चन பேப்பரோட 5 to 7 क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாவே போதும், ஷியோரா 20 out of 20 1 மார்க்ஸ்ல வாங்கிடலாம். சோ வேற எங்க உங்களுக்கு லாக் ஆகும் சொல்லுங்க? எப்படி சென்டம் போகும்? 5 மார்க்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணிடுவோம், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும், 1 மார்க்ஸ் ஷியோரா 20 out of 20 வாங்கிடலாம். சோ சென்டம் எங்க லாக் ஆகும்? வாய்ப்பே கிடையாது. சோ அதனால நான் கொடுத்துட்டு நான் சொன்ன மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ஷியோரா சொல்றேன், நீங்க சென்டம் ஷியோர். சரியா? பயப்பட வேணாம். இனி 15 டேஸ் இருக்கு. டக்குனு ஃபோக்கஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பவே உங்க பிளான், ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க.